அது என்னமோ தெரியலங்க. நம்மலாம் சின்ன வயசுல ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிட்ட சர்க்கரைவள்ளி கிழங்கு, குச்சி கிழங்கு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அவர மொச்சை, சுண்டல் இந்த மாரி ஐட்டம்லாம் வந்து என் பையனுக்கு பிடிக்கிறதே இல்லங்க. அவன் சாப்பிடுறதே கிடையாது. அது எவ்வளோ ஹெல்த்தி அப்படின்னு சொன்னாலும் அவன் புரிஞ்சுக்கிற மாரி தெரியல. ஸோ ஒவ்வொரு டைமும் வந்து பார்த்தீங்கன்னா, சர்க்கரைவள்ளி கிழங்கு செய்றப்பலாம் இந்த மாரி கட்லெட் செஞ்சு குடுக்கணும்னு நான் நெனச்சுக்கிட்டே இருப்பேங்க. அத தான் வந்து இன்னைக்கு ப்ரிப்பேர் பண்ணலான்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. சர்க்கரைவள்ளி கிழங்க நல்லா வந்து பாயில் பண்ணி எடுத்து நல்லா மசிச்சுக்கணுங்க. அதுக்கப்புறம் வெங்காயம், பச்சை மிளகா, கொத்தமல்லி இலை, மிளகாத்தூள், அரிசி மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு, உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாரி தட்டி வந்து நம்ம பொரிச்சு எடுத்தோம் அப்படின்னா சூப்பரான கட்லெட் ரெடி ஆயிருங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கெட்சப் இந்த மாரி வச்சு கூட சாப்பிடலாம். என்கிட்ட கெட்சப் இல்ல. சும்மா வந்து பார்த்தீங்கன்னா, ஆனியன் வச்சு நாங்க சாப்பிட்டோம். டேஸ்ட் கூட ரொம்பவே நல்லா இருந்தது. சர்க்கரைவள்ளி கிழங்கே சாப்பிடாத என் பையன் வந்து இந்த கட்லெட்ட ரொம்பவே விரும்பி சாப்பிட்டாங்க. ஆக்சுவலா இன்னைக்கு வந்து வேலை செய்றது ரொம்பவே டிலே ஆயிடுச்சுன்னு சொல்லணும். புதுசா கட்டின வீட்டுக்கு வாடகைக்கு வந்ததுனால ஏதாவது ஒரு எலக்ட்ரிக்கல் ஒர்க் ஏதாவது ஒரு ஒர்க் போய்க்கிட்டே இருக்குங்க. ஸோ அதுக்கு ஆளுக வந்துகிட்டே இருக்கிறதுனால திரும்ப திரும்ப வீட்ட கிளீன் பண்ண, அத பார்க்கறதுக்கே ரொம்பவே டைம் டிலே ஆயிடுச்சு. ஸோ இன்னைக்கு டே எனக்கு இப்படிதான் போச்சு. நாளைக்கு பார்க்கலாம்.